ஆஃபீஸில் போய் இவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. 2 பேர் தான் ஃபைனலாக அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்களாம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பொண்ணு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ அட்டன் பண்ணுறப்போ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பயோடேட்டாலாம் கேட்பாங்கல்ல. கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சேன், என்னுடைய பேர் வந்து திவ்யா, அப்பா பேர் வந்து சுப்பிரமணி, அவர் வந்து இந்த இபி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, இன்ஜினியர், பொறியாளர்னு சொல்லி அவங்க பயோடேட்டாவை சொல்லியிருப்பாங்க போல். அவர் சிவியில் பார்த்துருப்பார் போல். இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணியிருக்கு, அந்த பையனை எடுப்பாங்களா என்ன எடுப்பாங்களான்னு. அப்போ அந்த இன்டர்வியூ பண்ண அந்த மேனேஜர் வந்து கூப்பிட்டாராம், திவ்யா உள்ளே வாங்க அப்படின்ட்டு. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அந்த மேனேஜர் சொன்னாராம், உங்களை வந்து நான் வந்து 2 பேரும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். இந்த 2 பேரில் நான் யாருன்னா ஒரு ஆள் எடுக்கலாம், அது உங்களையும் எடுக்கலாம் இல்லை அந்த பையனையும் எடுக்கலாம். ஆனால் உங்களை ஏன் நான் கூட்டணும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாராம். இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலாம். இல்லை நீங்கள் பேர் சொன்னீங்களே, எங்கள் அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம், அவர் வந்து பொறியாளர்னு சொன்னீங்கல்ல, உங்கள் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். நான் இன்றைக்கி ஆஃபீஸ் ஆரம்பித்து இங்கே இந்த ஆஃபீஸ் இருக்குன்னா அது காரணமே உங்கள் அப்பா தான். அதுக்கு முன்னாடி இருந்தவர் காசு வாங்கிட்டு கனெக்ஷன் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு இபி கனெக்ஷனே கொடுத்தாரு இந்த ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட நேர்மையை பற்றி சொல்லி, அதனால தான் நான் வந்து உன்னை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து திவ்யான்றவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வேலை கொடுத்தாங்க.